ஜெயநந்தலாலா மதியொளி சரணம். அலையின் ஒலியாம் மதியொளி, உண்மையின் வெளிச்சம் மதியொளி, மயக்கத்தை மாய்க்கும் மதியொளி, அன்பின் உருவம் மதியொளி, ஒற்றுமையில் ஓங்கும் மதியொளி. ஓம் 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 மதியொளி சரணம். I'm extremely grateful and extend my gratitude to Sri Akka for giving me this opportunity to share my memories and experiences with all of them. How and when I met Akka? It was after my marriage that I met Akka. July 1987 I got married, and my husband's aunt was very devoted and she knew Akka for a long time from her childhood days. So that's how Akka came into our life. And when I went first time after my marriage to take her blessings, I could not meet her. It is always said that the first time we go to see Akka, we don't get a chance to meet. Probably it's a test for us. So the second time, it was August 1987 if I remember. We went to her house. Annappu அப்படின்ற ரொம்ப அழகான பேர் அந்த வீட்டுக்கு. Very small, ஒரு குடில் மாதிரி ரொம்ப அழகான அந்த entrance, ஒரு small lane, and we enter and a nice மரக்கதவு பச்சை கலரில் ரொம்ப காம் அண்ட் வெரி செக்லூடடாக இருக்கும். பக்கத்துலலாம் செடியெல்லாம் வச்சு இட் வாஸ் ரொம்ப ரம்யமாக இருந்தது. அந்த உள்ளே போர்ச்சையே உள்ளே போனோம், கதவை திறந்தது. ஸ்மால் ஹால் அண்ட் ரைட் சைடில் there were two sofas and opposite there was a sofa and a very simple person, a lady was sitting. எனக்கு நான் ஒரு அம்பாளை பார்க்க போகிறேன் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸில் போனேன். பட் அங்கே போனப்போ அந்த சோஃபாவில் ரொம்ப வெளிச்சம் இல்லாமல் இல்லை, ஒரு அடிக்குவேட் லைட் இருந்தது. அந்த லைட்டில் அங்கே a lady was sitting there. So then his aunt told us, இதுதான் அக்கா அப்படின்னு. I was like, it took me a few seconds, how simple can a person be? But there was something very powerful. அது என்னென்னா, அந்த அக்காவோட முகத்தை பார்க்கும்போது அந்த கண்ணு தான் என்னை அப்படியே அட்ராக்ட் பண்ணிது. My eyes met her eyes and I just surrendered to her. I don't know, எனக்குள்ளே என்ன நடந்ததுன்னு எனக்கே தெரியாது. But immediately there was a flow of love, abundance of love in me, inside me, and I felt so happy. எனக்கு வேறு எதுவுமே தெரியல. ஐயோ, இவ்வளோ சிம்பிளாக கூட ஒருத்தர் இருக்க முடியுமா? ஒரு தெய்வம்னு சொல்லும் பொழுது இவ்வளோ சிம்பிளாக கூட ஒருத்தர், அவ்வளோ அழகாக சிம்பிளாக ஒரு காட்டன் சாரீ கட்டிட்டு அக்கா ரொம்ப சாதாரணமாக உட்காந்துட்டு தான். ஸோ 2 பேரும் நமஸ்காரம் பண்ணினோம். அண்ட் she just spoke to Radha, my husband, for a few seconds, and then she asked me, நீ என்ன படிச்சிருக்க, உங்கள் அப்பா அம்மா எங்கே, எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டிருந்தா. நீ உனக்கு என்னெல்லாம் தெரியும், என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால். ஸோ நான் சொன்னேன், யோகா கற்றுந்தேன் அண்ட் பாட்டு பாடுவேன், எனக்கு சமைக்க பிடிக்கும், அதெல்லாம் கேட்டா. தென் ஆஃப்டர் ஐ ஃபினிஷ்ட் ஆல் தட் ஷி செட், நான் ஏதாவது உன்னை வேலைக்கு வாலண்டியர் ஒர்க் கூட்டா நீ வருவியா அப்படின்னு கேட்டால். நிச்சயமாக வருவேங்க்கா அப்படின்னு. ஸோ தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் meeting, my darshan, sparshan and sambhashan with Akka, which went on and still continues in the last 38 years after I have got married, and I feel very blessed, very very blessed to have had her in my life. What was the impact that she had in my life? இம்பேக்ட்னு சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா, ஆரம்ப காலத்தில் ஆஃப்டர் மை ஃபர்ஸ்ட் மீட்டிங் வித் ஹர் when she said, நான் ஏதாவது வேலைக்கு உன்னை கூப்பிட்டா வருவியான்னு கேட்டால், எஸ் ஐ said. அப்போல்லாம் இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் டு see அக்கா வெரி ஆஃபன். ஷி வாஸ் நாட் மூவிங் பப்ளிக்காக ரொம்பலாம் அக்கா வரமாட்டான். ஸோ தர்ஷன் இருக்கும், மஹத்தின்னு மந்தவெளியில் ஒரு இடம். இட் வாஸ் அ ஹவுஸ் வேர் ஷி ஹட் இன்ஸ்டால்ட், அதாவது பிரதிஷ்டை பண்ணியிருந்தா அகிலாண்டேஸ்வரி விக்கிரகம். ஸோ யாருக்கெல்லாம் என்னெல்லாம் பிரச்சனைகள் இருந்ததோ, இல்லை ஏதாவது அக்கா கிட்ட சொல்லணும்னு நினச்சா அங்கே லெட்டராக எழுதி வச்சு ஒரு ப்ரொசீஜர் இருந்தது. ஸோ யூ குட் கோ அண்ட் டூ தட். ஸோ நானும் அந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்கேன். எவ்ரிபடி ஹேஸ் சேலஞ்சஸ் இன் லைஃப். சேலஞ்சஸ் இல்லாத, கஷ்டங்கள் இல்லாத யாருமே இருக்க மாட்டோம். கஷ்டம் வந்தால் தான் சந்தோஷம் என்னன்னு நமக்கு தெரியவே தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது we also had lot of challenges and issues. ஸோ அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் தான் அந்த மஹத்தியில் ஆடி வெள்ளிக்கிழமை, தை வெள்ளிக்கிழமை தர்ஷன் நடக்கும். So I had gone for a few darshan, and one of the darshans where I went, it was a house like, so இந்த மாதிரி ஒரு நல்ல ஹால் இருக்கும். அந்த ஹாலில் தர்ஷன் நடந்தது. எல்லோரும் நமஸ்காரம் பண்ணிவிட்டு அக்காட்ட பேசுறதுனா பேசிட்டு வரும். So I also took her darshan and I came back and sat at the end of the hall, and என் பக்கத்தில் தான் டோர் இருந்தது. ஸோ ஐ வாஸ் சிட்டிங் அண்ட் பாடுறவாள்லாம் பாடுங்க, பாடத்திருவாள்லாம் பாடுங்க அப்படின்னு. அப்புறம் they said, நீயும் பாடுங்க. ஸோ ஐ started singing. என்னோட ஹேபிட் பாடும்போது எனக்கு தானே கண்ணு மூடிடும். அது அனுபவித்து பாடணும் அது அப்படின்னு என்னவோ தெரியாது. பட் ஐ ஜஸ்ட் க்ளோஸ் மை ஐஸ், ஐ ஜஸ்ட் ஃபர்கெட் எவ்ரிதிங். அந்த மாதிரி நான் பாடிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி நான் பாடிட்டு இருக்கும்பொழுது அக்கா ஹேட் காட் அப், எனக்கு அது தெரியல. ஸோ அண்ட் ஐ வாஸ் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த சாங், சம்படி கேம் அண்ட் ஜஸ்ட் கெப்ட் அ ஹேண்ட் ஆன் மை ஷோல்டர். டக்குன்னு கண்ணை முழிச்சு, என் கை இப்படி ப்ரேயர் போஸ்டில் இருந்தது.
டக்குன்னு ஒழிச்சு பார்க்கும்போது அக்கா வாஸ் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. எனக்கு வந்து ஐயோ நான் எழுந்திருக்கணும்னு பாடின்னு இருக்கேன், எழுந்திருக்கணும் அட்டன் பண்ணுறேன், இப்படி பண்ணிவிட்டு இவ்வளோ பெரிய ஒரு தாமரைப்பூ ஃபுல் ப்ளூம்டு லோட்டஸ் அதை வந்து என் கையில் கொடுத்துட்டு இப்படி தலையில் கையை வச்சுட்டு போனான். that had a big impact. என்னென்னா நமக்கு 1008 பிரச்சனை வரும், அக்காவோட பேசி தான் அதை தீர்க்கணும்னு இல்லை. அந்த மொமெண்ட் இட் கேவ் மீ ஸோ மச் ஆஃப் ஹாப்பினஸ், ஸோ மச் ஆஃப் கண்டென்ட்மெண்ட் இன் லைஃப். ஒரு தெய்வம் என் பக்கத்தில் வந்து என்னை தொட்டு என் தலையில் ஆசீர்வாதம் பண்ணி ஒரு அழகான அந்த மலர்ந்த ஒரு தாமரைப்பூ என் கையில் கொடுத்தப்ப பரிபூர்ணமான ஆசீர்வாதம் உனக்கு இருக்குது, நீ ஏன் கவலைப்படுறங்கிற மாதிரி அந்த ஒரு இப்போ எனக்கு அதை சொல்லும்போது கூட எனக்கு மயிர் கூச்சல் இருக்கிறது. ஐ ரெலிஷ் தட் மொமெண்ட் தட் ஐ ஹேட் வித் ஹர். யூனோ அந்த அபரிமிதமான அன்பு, எதுவுமே எதிர்பார்க்காத ஒரு அன்பு அவள்கிட்டேருந்து வருது. அப்போ நம்மளுடைய அன்பு, நம்ம எவ்வளோ அவள் மேலே காதல் வச்சுருக்கணும், எவ்வளோ ஒரு அன்பு இருக்கணும். அந்த பக்தி, அது பக்தின்னு சொல்கிறதா லவ்னு சொல்கிறதா, அது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, பட் ஐ லவ் ஹர் ஸோ மச். That moment, now when I think of it, the impact that it gave me, the strength of mind to go through my life till now, even now, எனக்கு வந்து அந்த emotional strength, அந்த spiritual strength கொடுத்தது வந்து that moment, that blessing that she gave. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் இருக்கேன், உன்னால் அதை சாதிக்க முடியும், உன்னால் அதை ஓவர் கம் பண்ண முடியுங்கிற அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், that spiritual strength இன்னி வரைக்கும் என்னை விட்டு அது போகல. அதுதான் எனக்கு வந்து பெரிய இம்பேக்ட் இன்னைக்கு வரைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது சந்தோஷமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் சரி, ப்ராபப்ளி கொஞ்சம் நேரம் ஏதாவது மனசு கஷ்டமாக இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. நான் ஐம் நாட் அ செயின்ட், இப்போ சன்னியாசிலாம் ஒன்றும் இல்லை. பட் அந்த மொமெண்ட்ரி இதை மேபி யூ ஷேர் இட் வித் சம்படி, ஆர் நான் என்ன பண்ணுவேன், அக்கா கிட்ட ஃபோட்டோவில் போய் நின்று பேசுவேன், இல்லைன்னா எழுதி வைப்பேன், தான் பண்ணுவேன். பட் அது ஷேரிங்கோட முடிஞ்சு போயிடும். பட் solutions come and I have overcome those situations, many situations till today. So the greatest impact that I had from her darshan, from her sparshan, is the strength of mind and the spiritual strength and the focus to evolve myself was a great impact she has had in me. That is one thing that I would say is very strong for me, the impact. Akka, அதாவது மேனேஜ்மெண்ட்லேயும் சரி, கார்ப்பரேட்ஸ்லேயும் சரி, காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி ட்ரைனிங்லாம் யாருக்கும் கிடைக்காது. ஒரு கடவுளோடு நம்ம இருக்கோம், ஒரு தெய்வத்தோடு இருக்கோம்னு சொல்கிறதா, இல்லை மகானோட ஒரு அவதாரத்தோடு நாங்கள் இருக்கோம். ஸோ அந்த தெய்வமே கீழே இறங்கி வந்து நம்ம அவளோட அசோசியேட் பண்ணும்பொழுது வாட் கைண்ட் ஆஃப் ட்ரைனிங் டு யூ எக்ஸ்பெக்ட்? எவ்ரிதிங் இஸ் சட்டில். முதல்ல வந்து என்னை பாடுறதுக்கு நிறையா கூப்பிட சொன்னா, நான் போயிருக்கேன், பாடியிருக்கேன், அதை நான் ஃபங்க்ஷன் போது பாட சொல்வாள். But she had that, the observation of watching everybody, யாருக்கு என்னென்ன கேப்பபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, அஃப்கோர்ஸ் ஷீ இஸ் காடஸ், ஷீ நோஸ் எவ்ரி திங். அண்ட் சரியான ஆப்பர்ச்சுனிட்டி வரும்பொழுது ஷீ யூஸ் டு மேக் யூஸ் ஆஃப் தட் டேலண்ட் ஃப்ரம் தட் பர்சன். அவங்களுக்கே தெரிஞ்சிருக்காது, ஸோ இவங்களுக்குள்ளே இதெல்லாம் இருக்கா அப்படின்னு கூட தெரியாது. அந்த மாதிரி டேலண்ட்டெல்லாம் டேப் பண்ணக்கூடிய சக்தி ஷீ ஹேட். ஸோ அந்த மாதிரி என்னோடய லைஃப்பில் வந்து த ஃபர்ஸ்ட் திங் தட் ஹேப்பன் வாஸ் பப்ளிக் ஸ்பீக்கிங். அஃப்கோர்ஸ் எனக்கும் ஆசையெல்லாம் இருந்தது, பட் ஆனால் அந்த இன்ஹிபிஷன்ஸ் அண்ட் ஒரு இன்ட்ரோவர்ட் ஆட்டிடியூட், ஒரு வெக்கம், அதெல்லாம் இருந்ததுனால ரொம்ப நான் இதை பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். தோ அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அதெல்லாம் லீட் பண்ணணும் இருந்தால் கூட ஒரு வெக்கம், ஒரு பயம், இதெல்லாம் நிறையா இருந்தது. பட் ஷீ புல்ட் ஆல் தட் அவுட். ஒன்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ ட்ராவல் வித் அக்கா இன் 2000 டு பெங்களூர் அண்ட் ட்ரிவாண்ட்ரம். ஸோ பெங்களூரில் போயிட்டு வி வேர் ஃப்ளைங் டு ட்ரிவாண்ட்ரம் வித் அக்கா. ஸோ நானும் அக்காவும் பக்கத்தில் உட்காந்துப்போ சடன்லி ஷேர் ஜோதி, நீ வந்து பேச போகிற, யூ கோயிங் டு கிவ் அ டாக். அப்போ கார்கில் வார்ஸ் முடிஞ்ச சமயம். ஸோ நந்தலாலாவில் வந்து வி ஆல்வேஸ் யூஸ் டு டூ நிறைய அந்த மாதிரி டொனேஷன்ஸ், இந்த மாதிரி இஷ்யூஸ்க்கெல்லாம் நிறைய யூஸ் டு கலெக்ட் ஃபண்ட்ஸ் இன் கைண்ட் அண்ட் மாதிரி கைண்டாகவும் சரி நிறைய வந்து டொனேஷன்ஸ் கொடுப்போம். வி யூஸ் டு டூ அ லாட் ஆஃப் ஒர்க் ஆன் தட். So Akka wanted to, from Nandalala's part, she wanted to do something. So it was a Deepa Pujai, Valakku Pujai நடந்தது Trivandrumல. Around 108 ladies participated in a big temple அன்னைக்கு பௌர்ணமி. ஸோ ஷீ said, நீ வந்து இந்த லேடிஸ் கிட்ட நீ கார்கில் வாரை பற்றி பேசி நந்தலாலாலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்ல போகிறோம், உன்னோட ஸ்பீச்சை ரெடி பண்ணிக்கோ. அப்போ எங்களோட 2 ட்ரஸ்டீஸ் இருந்தால், ஸோ நான் 2 பேர்கிட்ட காமிச்சு ஓகே வாங்கி நீ பேசணுன்னா. ஐ வாஸ் லைக், அந்த ஃப்ளைட்டில் வந்து அப்போவே எனக்கு உதறல் இருக்க ஆரம்பிச்சு, என்னத்தை பேசுறது, என்ன பண்ண போகிறோம். பட் ஐ டுக் இட் அஸ் இட் வாஸ் குரு கிட்டேருந்து வந்த வார்த்தை. இதை நம்ம தப்ப விடக்கூடாது, நம்ம கரெக்டாக அக்கா சொன்ன வேலையை நம்ம அக்கா கூட வந்திருக்கோம், அவன் என்ன வேலை சொல்கிறாலோ அதை பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூடோடு ஐ வெண்ட். ஒன்ஸ் ஐ ரீச் ட்ரிவாண்ட்ரம்,
All the other was going on, but apart from that, I took time to take notes on what I should talk. I prepared my speech, and then I showed it to the two trustees who were there, one Mr. Ravindran and one Mr. Ramakrishnan. அவெல்லாம் அக்காவோட பல வருஷங்கள் இருந்தவா, அவெல்லாம் ஆதி காலத்துலேருந்து. So they knew what to talk and what not to say. So they approved my speech, and then I gave the speech. அக்கா வந்து மேடையில் உட்கார்ந்தா, பக்கத்தில் மைக் இருந்தது, பேசுன்னு சொல்லி கூப்பிட்ட உடனே I just spoke. பேச முடிச்சோன்னே வேர்க்குது எனக்கு. ஏன் உனக்கு இவ்வளோ வேர்க்கிறது அப்படின்னு கேட்டேன். பயம் இல்லைக்கா, என்னவோ அப்படி வேர்க்கிறது, நல்லா தானே பேசினேன் அப்படின்னா. ஸோ தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் எவர் பப்ளிக் ஸ்பீச் ஐ கேவ். அந்த ஒரு ஸ்பீச் கொடுத்ததுக்கப்புறம் இன்னி வரைக்கும் தேர் வாஸ் நெவர் லுக்கிங் பேக். அக்கா கேவ் மீ a lot of opportunities to talk. அது அக்கா ஆரம்பிச்சு வச்சதும் என்னமோ. இன்ஃபேக்ட் when I was Balvikas Guru in Satyasai organizations, there were a lot of opportunities not just to talk to the children, but நிறைய கான்ஃபரன்ஸஸ்லாம் பால்விகா ஸ்டூடெண்ட்ஸ் கான்ஃபரன்ஸ்லாம் நடக்கும். அப்போ அந்த ட்ரஸ்டீஸ் வந்து என்ன நிறையா டாக்ஸ் கொடுத்துக்குவார், விமென், ஸ்திரீ சக்தி, அந்த மாதிரிலாம் நிறையா பேச சொல்லி தே ஆர் ஸ்டார்டட். ஸோ இதில் என்ன எனக்கு ட்ரைனிங் வந்துன்னா டு லேர்ன். நிறைய படிக்க ஆரம்பித்தேன், நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சது. சரி, இதை பற்றி நான் பேசணுன்னா எப்படி பேசணும்? அப்போ அக்கா சொல்லுவாள், கண்ணை பார்த்து பேசு, நிறைய பக்கம் திரும்பி திரும்பி பாரு, யார் அப்சர்வ் பண்ணுறா, பண்ணலை, எங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணணும், இந்த மாடுலேஷன் எப்படி கொடுக்கணும். அதாவது சொல்லாமல் எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி இப்போது இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேசுகிறேன்னா எப்படி அதை ஒரு ஃப்ளூவெண்ட்டாக பேசணும், ஒரு தடங்கள் இல்லாத பேசணும் அப்படிங்கிற அந்த ஒரு டெவலப்மெண்ட் அந்த ட்ரைனிங், தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் தட் ஷி கேவ். another thing, இன்னொரு ட்ரைனிங் நான் பார்த்தேனாக்கா, ஆர்கனைசிங் ஈவெண்ட்ஸ். ஃப்ரம் சைல்ட்ஹுட் எங்கள் அப்பா அம்மாலாம் வந்து நிறைய வேலை பண்ணுவோம். எங்கள் அப்பா வந்து என்னை நல்லா போல்டாக இருக்கணும், நீ நிறைய விஷயங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு பண்ணணும். ஸோ அந்த ஆட்லேயும் வந்து அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருந்தது. கல்யாணம் அனுப்புகிறமோ நிறையா பொறுப்பு எடுத்துக்கணும், வேலை செய்யணும். அந்த மாதிரி பை நேச்சர் ப்ராபப்ளி எனக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணுங்கிற ஒரு ஆட்டிடியூட் இருந்தது. பட் அதை நிறைய அக்கா வந்து ஹோல்ட் பண்ணான். எப்படின்னா, நந்தலாலில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும், பிக் ஃபண்ட் ரேசிங் ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும், லைக் ஃபார் மெடிக்கல் ஃபவுண்டேஷன்ஸ். அண்ட் தென் இன் நந்தலாலா ரிலிஜியஸ் ட்ரஸ்ட்டில் வி ஹேட் லாட் ஆஃப் யக்ஞாஸ், ஃபங்க்ஷன்ஸ். ஒவ்வொரு கோகுலாஷ்டமி, பிள்ளையார் சதுர்த்தி ஆட்டம், மார்கழி மாதம் ஆட்டம், இட்ஸ் அ பிக் ஈவெண்ட் விச் இன்வால்வ் லாட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். இப்போ ஒரு ஃபண்ட் ரைசிங் எடுத்துக்கிறோம், இல்லை ஒரு ஹோமம் 3 நாள் யஜ்ஞம் நடக்கும். இட் வாஸ் அ பிக் மேசிவ் பப்ளிக் பார்ட்டிசிபேஷனோடு இருக்கும். சங்கல்பம் போட்டு வருவா. ஸோ ரைட் ஃப்ரம் இந்த சப்பலை எப்படி விடணுங்கிறதுலேருந்து கடைசியில் அந்த பிரசாத டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும், கேட்டரிங் எப்படி, ஸ்டேஜில் எப்படி பண்ணணும், வரவால வாலண்டரி சீட்டிங், டொனேஷன்ஸ் கொடுக்குற வாழ்க்கை என்ன பண்ண போகிறோம், என்ன கேட்டரிங்கில் என்னெல்லாம் சாப்பாடு போட போகிறோம், எத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் உண்டோ அத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இன்சார்ஜ். ஸோ ஒரு கமிட்டின்னு வந்த பொழுது ஒரு 2-3 பேர் மெயின் இன்சார்ஜ். ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து ஷீ ஹஸ் புட் மீ இன்டு த மெயின் ட்ரஸ்ட். அந்த கமிட்டியில் போட்டு அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறது, கோஆர்டினேட்டிங் வித் பீப்புள். ஒவ்வொருத்தரோடையும் தேர் வில் பி டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ், ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும், எல்லாம் இருக்கும். இதெல்லாம் நம்ம மீறி எப்படி வேலை செஞ்சு அதில் அந்த ஈவெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறோம் அப்படிங்கிறது, அந்த ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் பிளானிங். அந்த ஒரு மாதம் அந்த ஈவெண்ட், இப்போ அந்த இப்போ இந்த 30 நாள் கழிச்சு இந்த ஈவெண்ட் நடக்கிறதுனா 1 மாதம் முன்னாடியே பிளானிங் ஆரம்பிச்சு, கோஆர்டினேட்டிங், ஆர்டரிங், இன்விடேஷன்ஸ், வாட் எவர் த ஒர்க் வாஸ் இன்வால்வ், we will take, or 2-3 of us will take the main lead and coordinate with the other committees, sub-committees and make the function happen. ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபண்ட் ரேசிங், ஹோமங்கள் பண்ணுறது, பூஜைகள் ஆர்கனைஸ் பண்ணுறது, கோவிலில் நந்தலாலா நடக்கிற கோகுலாஷ்டமி ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், பிள்ளையார் சதுர்த்தியாக இருக்கட்டும், இல்லை இந்த மார்கழி மாதம் 30 நாளும் நாங்கள் பண்ணக்கூடிய அந்த ஆண்டார் சேவை, இதெல்லாம் வந்து அந்த வஸ்திரம் சாத்துறது, இந்த மாதிரி எவ்ரி ஈவெண்ட் ஒரு வருஷத்தில் ஏப்ரல் மாதம் சித்திரை வருஷ பிறப்புலேருந்து கடைசியில் ராமநவமி வரைக்கும் முடிகிற வரைக்கும் எங்களுக்கு எல்லா ஃபங்க்ஷன்லேயும் ஐ ஹவ் ஹேட் த ஆப்பர்ச்சுனிட்டி டு பி அ பார்ட் ஆஃப் தட் கமிட்டி. ஸோ இதெல்லாம் எனக்கு என்ன கொடுத்ததுன்னா ஒரு கான்ஃபிடென்ஸ், நல்ல லேர்னிங், மனுஷாலோட பழகிறது, இன்டராக்ட் பண்ணுறது. இதே மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் எங்களுக்கு முடிஞ்சோன்னா ரெவ்யூ இருக்கும், அக்காவோட அந்த ரெவ்யூ இருக்கும், யார் யார் என்ன பண்ணினா, எப்படி பண்ணினா, நீ எப்படி பண்ணினான்னு அக்கா வில் இவாலுவேட் ஹவு வெல் தி ஃபங்க்ஷன் வெண்ட். ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது எனக்கு என் லைஃப்பில் வந்து ஒரு பர்சனலாக ஐ ஹேட் அ லாட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் டு டேக் அப் மை ஃபேமிலி இஷ்யூஸ். என் ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன் வரும்பொழுது சரி, அது எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, இல்லை மை அதர் மை பிரதர் இன் லா, மை சிஸ்டர் ஆர் மை மதர்ஸ் ஃபேமிலி ஆர் மை ஹஸ்பண்ட்ஸ் ஃபேமிலி, எந்த ஃபேமிலி ஃபங்க்ஷனாக இருக்கும் எடுத்து போட்டுன்னு செய்யக்கூடிய அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ். இன்னி வரைக்கும் அந்த கான்ஃபிடென்ஸ் அண்ட் த வே டு ஆர்கனைஸ் கெட்டிங், ஃபைண்ட் நியூ சோர்சஸ், அந்த மாதிரி ஒரு நிறைய ட்ரைனிங் எங்களுக்கு கிடச்சிது. தட் வாஸ் ஒன் திங். அண்ட் ஷீ ஆல்சோ என்கரேஜ் மீ டு டீச் யோகா, லேர்ன் யோகா. எனக்கு வந்து ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் எப்போவுமே சின்ன வயசுலேருந்தே ஒரு பெரிய
ஐ லைக் டு பி ஹெல்த்தி அண்ட் ஃபிட். நம்ம யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு சின்ன வயசுலேருந்து. அண்ட் எங்கள் அப்பாவையும் நான் யோகா நிறையா கிருஷ்ணமாச்சாரியாவோட யோகா கற்றுண்டதெல்லாம் நான் பார்த்து நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுவார். இந்த வரைக்கும் அவர் அதெல்லாம் விட மாட்டார். எங்கள் அம்மாவும் வந்து டியூட்டிஃபுல்லாக இருப்பாள். ஸோ அந்த மாதிரி நம்ம யாருக்கும் ஒரு பாரம் இல்லாத இருக்கணுங்கிற ஒரு தாட் எனக்கு இருந்தது. அப்படி இருக்கும்போது தான் நான் கொஞ்சம் யோகாலாம் நிறையா பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அக்கா நியூ தட். தென் சடன்லி when I was practicing yoga in Chennai from about 2005, my teacher said, "Nee padi degree vaangu sonnappo." When I told Akka, she said, "Padi yen appdi sonna." So I took up the degree. I completed my degree, and I happened to meet another person called Venkat who was good in this anatomy and all. So avar kitta na practice panna aarambichu. I mean a corporate class introduce panna. When I told her pannu, so she started encouraging me like that. And suddenly one day she said, "Nee Nandalala neeyum sister." My sister, elder sister, is also a yoga teacher, and she knew her also. She said, "Neenga rendu peruma yoga classes aarambigo appdin solli." She initiated yoga, and Krishna Kichiyila na Nandalala, part of Nandalala, adula vandu she made us start yoga classes. And Akka herself came, and Kannamani Maman, another devotee, very senior devotee, such a wonderful pious person who was himself a very yoga expert. ஸோ அவர் ரெண்டு பேருமே வந்து எங்களுக்கு இனாகிரேட் பண்ணி வச்சு நடத்தி கொடுத்தது தான் தர்ப்பணா யோகா. ஷீ ஹர்செல்ஃப் நேம்டு. ஒரு ஆடிவள்ளிக்கிழமை தர்ஷனில் தான் நீங்களே ஒரு பேர் சொல்லுவோக்கா அப்படின்னு சொன்னப்போ நாங்கள் ரெண்டு பேரும், நானும் என் சிஸ்டரும் போயிருந்தோம். தர்ப்பணா அப்படின்னா, தர்ப்பணானா உனக்கு அர்த்தம் தெரியுமா அப்படின்னா, தெரியாது அப்படின்னு. தர்ப்பணானா கண்ணாடி. நீ கண்ணாடி முன்னாடி நின்னாக்க உனக்கு என்ன தெரியும்? உன் மூஞ்சி தான் தெரியும், ஒன்றை தான் நீ பார்ப்ப. ஸோ வாட் டஸ் இட் ரிஃப்ளெக்ட்? இட் இஸ் ரிஃப்ளெக்டிங் யூ. ஓகே. அந்த நீ ஒன்று நீ பார்க்கும்போது நீ என்ன பண்ண? நீ ஒன்று நீயே மாற்றிக்கணும், ஒன்று நீயே இவால்வ் பண்ணணும். அதுதான் தர்ப்பணா. ஸோ தினம் அந்த கண்ணாடியில் பாரு, அந்த கண்ணாடியில் பார்த்து நீ ஒன்று இவால்வ் பண்ணணும். அதுதான் யோகா. அதனால தான் நான் தர்ப்பணான்னு வச்சுருக்கேன். நான் இதை விட நான் அக்கா கேட்டுருந்தாங்க வேறு என்ன கேட்க முடியும்? அந்த தெய்வமே அந்த பேரை கொடுத்து இன்னைக்கு Darpana School of Arts அப்படின்னு சொல்லிட்டு I have been blessed to take classes in Nandalala. Then she made me come out and take classes on my own independently. So slowly I have grown. Now I have this place for myself. And இது தர்ப்பணா யோகான்னு தான் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். But it so happened my daughter-in-law is also a dancer, very interested in arts and everything. So last year நாங்கள் அவளை விசிட் பண்ணும்போது she was giving a lot of programs and குழந்தைங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. சடன்லி நாங்கள் வெளில போயிருக்கும்போது எனக்கும் வந்து என்னோட ஸ்கூலில் டான்ஸ் ஸ்கூலுக்கு ஏதாவது பேர் வைக்கணும் அப்படின்னா, இதெல்லாம் பேர் நானும் சொன்னேன். அப்போது நான் என்னோட இன்சிடென்ட் சொன்ன மாதிரி அக்கா வந்து எனக்கு தர்ப்பணா அக்கா தான் பேர் வச்சான். அடுத்த நாள் என்ன நினைச்சாலும் தெரியாது. ஷிக்கோமி நானும் தர்ப்பணா ஸ்கூல் டான்ஸ் ஸ்கூல்னே வச்சுக்கிறேன், தர்ப்பணானே வச்சுக்கிறேன். ஆனால் தர்ப்பணா டான்ஸ்லாம் வேண்டாம், தர்ப்பணா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் வைக்கலாம். நீங்கள் தான் பாட்டு சொல்லிக் கொடுக்குறேன், நான் டான்ஸ் சொல்லிக் கொடுக்குறேன், யோகா பண்ணுறோம், மெய்ப்பாடம் பண்ணுறோம், இவ்வளோ இருக்குது, ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தட் இஸ் ஹவ் தர்ப்பணா யோகா ஹஸ் நவ் பிகம் தர்ப்பணா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ். ஸோ இவ்வளோ தூரம் என்னோட லைஃப்பில் வந்து அண்ட் இந்த இப்போவும் வந்து எனக்கு வந்து ஒரு என் லைஃப்பில் வந்து என்ன சொல்ற மீனிங்ஃபுல்லாக என்னோட லைஃப் இருக்குது. My son is married, he's settled. So my husband is there, he's retired. So எனக்குன்னு ஒரு பாதையை கொடுத்து ஒரு மீனிங்ஃபுல்லாக என்னோட லைஃப்பில் ஒரு 4 பேருக்கு நல்ல விஷயங்கள் இது மூலமாக நான் சொல்லிக் கொடுக்க முடியும். அபவுட் ஹெல்த், அபவுட் ஸ்பிரிச்சுவாலிட்டி, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினதை என்னால் ஷேர் பண்ணிக்க முடியுதுன்னா all those credits go to Akka. Definitely it is her training that I have now become what I am today. ஸோ ஒரு டிட்டர்மினேஷன், அந்த ஒரு வைராக்கியம் லைஃப்பில் நம்ம எடுத்த வேலையை ஒழுங்காக முடிக்கணும். அது ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, அது அவுட் சோஷியலில் இருந்தாலும் சரி, இந்த நந்தலாலாக இருந்தாலும் சரி, அந்த வைராக்கியத்தோட அந்த காரியத்தை நல்லபடியாக முடிக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு லேர்னிங் இருந்தது. அதே மாதிரி திடீர்னு ப்ராஜெக்ட்ஸ் கொடுப்பா. ஸோ அதே மாதிரி அந்த பாட்டுக்கும் வந்து நீ நிறையா பாடணும். ஸோ இப்போவும் வந்து அக்காவோட பாட்டுகள் வந்து மிஸ்டர் சங்கர் வந்து திடீர்னு கூப்பிட்டு நீ டியூன் பண்ணி பாடணும். எனக்கு ஃபுல்லாக தியரட்டிக்கல் நாலேஜ் இல்லைன்னா கூட என் ஃப்ரெண்டோட இல்லை எங்கள் பாட்டு டீச்சர்கிட்ட கேட்டு அதை டியூன் பண்ணி அது எப்படியாவது அந்த லிரிக்ஸ் ஒவ்வொன்றும் வந்து ஒரு முத்துக்கள், அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நிறையா சக்தி வேணும். ஸோ என்னால் முடிஞ்சப்போ என்னோடய ஃப்ரெண்டை கேட்டு அதை மீனிங்கை உள் வாங்கி அதை பாடி அதை ரெக்கார்ட் பண்ணி கொடுப்போம். தீஸ் ஆர் ஆல் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லைக் ஷி ஹஸ் கிவன் அஸ். ஸோ இப்போ எனக்கு பாட பிடிக்கும், பேச பிடிக்கும், இந்த யோகா பிடிக்கும் அப்படிங்கிறதுனால எனக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் எனக்கு நந்தலாலால ஷி ஹஸ் கிவன் மீ சச் அ வண்டர்ஃபுல் பிளாட்ஃபார்ம் டு பிரிங் அவுட் மை டேலண்ட்ஸ் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி. இதில் என்ன முக்கியம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா தி யங்கர் ஜெனரேஷன்ஸ். எனக்கு வந்து ஷி வாஸ் அ குரு, ஷி வாஸ் அ மதர், ஷி வாஸ் அ சிஸ்டர். அப்படி தான் நான் வெவ்வேறு இன்சிடென்ட்ஸில் நான் பார்த்தேன் நான். ஸோ
எனக்கும் அதே மாதிரி என்னோடய குழந்தைகளும் வந்து என்னோடய பையனும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தடவை நான் ஏதோ அவனை கேட்டேன், டு யூ திங்க் ஐ வாஸ் அ குட் மதர் டு யூ அப்படின்னு கேட்டப்போ, வை ஆர் யூ ஆஸ்கிங் மீ லைக் தட்மா, நீ வந்து அக்காவுக்கு எவ்வளோ பண்ணினேன், நீ அக்காவுக்கு நிறைய பண்ணதுனால தான் நான் இன்றைக்கி நல்லா இருக்கேன், ஐ ஹவ் லேர்ன் ஸோ மச் ஃப்ரம் வாட் எவர் யூ டிட். அண்ட் இன்னும் ஒரு இன்சிடெண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தட், எங்கள் குழந்தைகள் எல்லோரும் வந்து அக்கா சின்ன பிறந்ததுலேருந்து அக்காவோடையே வந்ததுனாலேயோ என்னவோ தெரியாது, அந்த குழந்தைகளும் அக்காவையே பார்த்து பார்த்து வளர்ந்து அந்த வேல்யூஸ் இன்வைட் பண்ணி இன்றைக்கி அந்த குழந்தைகள் எல்லாம் ஒரு நல்ல நிலைமையில் வந்திருக்கா, நல்ல வாழ்க்கையை வாழறா அப்படின்னாக்கா டெஃபினட்டாக அந்த குரு ஆசீர்வாதம், அந்த அம்பாளோட ஆசீர்வாதம் தான். ஸோ ஃபார் தேட் ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல் டு ஹர், வெரி கிரேட்ஃபுல். என்ன புண்ணியம் பண்ணினோமோ தெரியாது, இந்த ஜென்மத்தில் இந்த மாதிரி ஒரு அக்காவோட இருந்து, அம்பாளோட அந்த தெய்வத்தோடு இருந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்களுக்கு பண்ணக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்ததுக்கு ஐம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. இன்னும் என்னென்ன ட்ரைனிங்லாம் கொடுக்க போகிறோம் எங்களுக்கு தெரியாது, பட் ஐம் ஆல்வேஸ் ஓப்பன் டு ஹர் சேலஞ்சஸ் அண்ட் வெயிட்டிங் டு டூ ஹர் ஒர்க் ஆல்வேஸ். தேங்க்யூ ஸோ மச். எக்ஸ்பீரியன்ஸஸ் வித் அக்கா, மிரக்கிள்ஸ் வித் அக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய இருக்குது. எல்லாருக்கும் வந்து இது வரைக்கும் அக்கா கிட்ட நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குது. என்னோடது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் மிரக்கிள் ஐ வுட் சே இஸ் மை மதர்ஹுட் தட் ஐ என்ஜாய். we didn't have a child for almost 5 years. ஸோ எனக்கு வந்து அந்த அம்மாங்கிற ஒரு மதர்ஹுட் என்ஜாய் பண்ணுறப்ப ஐ வாண்டட் டு ஹேவ் அ சைல்ட். ஸோ அப்போ வந்து ஒரு தபஸ் மாதிரி லைக் ஐ யூஸ் டு ப்ரே டு அக்கா சின்சியர்லி. அண்ட் அப்போ அந்த சமயம் தான் பிரேமா ஜானேஷனோட முதல் புக்கு வந்தது. ஸோ அந்த புக்கு வந்து படிச்சுட்டே இருப்பேன், படிச்சுட்டு என் தலைமாரி கட்டியில் வச்சுப்பேன். ஒன்ஸ் அப்போ அந்த சமயம் வந்து கோயில் கட்டிடல அயோத்தியா ராமசாமி மாமாவோட வீடில் வந்து அப்போது அக்கா யூஸ் சம் தர்ஷன். அந்த சமயம் கிருஷ்ணர் விக்கிரகம், நந்தலாலோட விக்கிரகம் வந்து கல்கட்டாலே வந்திருந்தது. அது ஒரே கல்ல பண்ண விக்கிரகம். அந்த விக்கிரகம் வச்சு தான் வந்து கோகுலாஷ்டமிக்கு முன்னாடி தட் இஸ் ஷோஸ் பிளானிங் டு சந்தான கோகுலக்ஷன் போனோம். அப்போது வி யூஸ் டு இன்டராக்ட் வித் அக்கா த்ரூ லெட்டர்ஸ். நான் வந்து லெட்டர் எழுதி போடுவேன், அதுக்கு பதில் எப்படி வரும்னா போஸ்ட்மேன் மூலமாக வராது, போஸ்ட் உமன் மூலமாக வரும். விஜயா மாமின்னு ஒரு ரொம்ப கண்ணாமணி மாமான்னு ஒரு ஒய்ஃப், அவள் 2 பேரும் பண்ண மாதிரி சர்வீஸ்லாம் வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது. அவ்வளோ டெடிக்கேட்டடாக அவள் வாழ்க்கையே வந்து அக்காவுக்கு அவள் டிவோட் பண்ணாள். அந்த மாதிரி ஒரு அற்புதமான கப்பல் அவள். ஸோ மாமி யூஸ் டு அந்த மாதிரி ஒரு சமயம் நான் லெட்டர் எழுதியிருந்தப்போ இன்டர்நெட் போஸ்ட் பண்ணியிருந்தேன் அக்காவோட அட்ரஸ்க்கு. கொஞ்ச நாள் கழிச்சு பதில் வந்தது. பதில் எப்படி வந்ததுன்னா, விஜயா மாமி கேம் ஹோம் மண்டே ஈவினிங் வித் an Indian letter. எனக்கு அக்கா பதில் எழுதிருக்கா அப்படின்னு நான் ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். ஒரு அக்கா அந்த லெட்டர் நினச்சிருந்தா போஸ்ட் பண்ணி அமைச்சிருக்கலாம், பட் she took the pain to send விஜயா மாமி home and deliver it personally with a message to me. அந்த லெட்டரில் வந்து கடைசி வார்த்தை நந்தலாலா மீண்டும் தோன்றுவான் அப்படின்னு அந்த இந்தியன் லெட்டரில் இருந்து படித்ததப்போ எனக்கு வந்து இன்றைக்கி கூட வந்து ஐ எம் ஒன்லி டேக்கிங் கேர் ஆஃப் மை சன், ஐ டுக் கேர் ஆஃப் மை சன் தான் சொல்லணும். அந்த குழந்தையோட அம்மா அப்பா எல்லாமே அக்கா சுவாமி 2 பேர் தான். ஸோ ஷி கேவ் மீ தட் பிளெஸிங். அது எப்படி நடந்ததுன்னா, அந்த லெட்டரை கொடுத்துட்டு விஜயமாமி சொன்னால் சந்தான கோபாலகிருஷ்ணன் ஹோமம் பண்ண போகிறா அயோத்தியா. அதில் கிருஷ்ணர் வந்திருக்கு. ஸோ கிருஷ்ணர் பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு முன்னாடி சந்தான கோபாலகிருஷ்ணன் ஹோமம் பண்ண போகிறா, ஜோதி அமைச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அத்தில் வந்து ஷீட்டோர் மைண்ட் வாஸ் அண்ட் லைக். ஸோ அக்கா சொன்னதுனால நான் போனேன். அது அப்போ வீடாக தான் இருந்தது. அந்த கோவில் இப்போ எங்கே இருக்கோ அந்த கோவில் வந்து அப்போ பெரிய அந்த ராமசாமி மாமாவோட வீடு அயோத்தியான்னு இருந்தது. பின்னாடி பெரிய தோட்டம் மாதிரி இருக்கும். ஸோ அந்த தோட்டத்தில் கிருஷ்ணர் இருந்த விக்கிரகம் வச்சுருந்தா, சந்தான கோபாலகிருஷ்ணன் நடக்கிறது. ஒரு கப்பல் வந்து சந்தர்ப்பம் பண்ணிக்கலாம். ஸோ அக்கா வந்து ஒரு திண்ணை மாதிரி ஒரு அழகாக பின்னாடி அந்த தோட்டத்தில் இருந்தது. அந்த திண்ணையில் தான் அக்கா உட்காந்தாங்க. ஸோ நான் போன உடனே என்னை கூப்பிட்டு நான் பக்கத்தில் கீழே உட்கார சொன்னேன். நான் உட்காந்துனேன். ஷி வாஸ் சிட்டிங் பை. நான் இப்போ அப்படி உட்காந்துருந்தேன். நான் அப்படி பக்கத்தில் உட்காந்துருந்தேன் கீழே. அந்த மூல மந்திரம் வந்தது. ஸோ மூல மந்திரம் என் கையில் கொடுத்துட்டு நீ ஜபம் பண்ண அப்படின்னு. அவள் அந்த ஹோமத்தும் போது எத்தனை ஆவர்த்தி, கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஆவர்த்தி பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த எத்தனை ஆவர்த்தி பண்ணாலும் அத்தனையும் நான் கூட அப்படியே படிச்சுட்டே உட்காந்துருந்தேன். ஹோமங்கள்லாம் முடிஞ்சது, சங்கல்பம்லாம் எல்லாம் முடிஞ்சு பிரசாதம் கொடுத்து அவள் யார் சங்கல்பம் பண்ணிட்டாலும் அவளுக்கு பிரசாதம் கொடுத்து முடிச்ச உடனே அக்கா வந்து உள்ளேருந்து கொஞ்சம் பால் கொண்டு வாங்கும் அப்படின்னா. ஸோ எல்லாருக்கும் கொடுத்து ஆக்சுவலாக பாலை கொண்டு வந்தோன்னா அந்த மாதிரி இதை சாப்பிடு அப்படின்னா, இந்த நேரம் ஜபம் பண்ணியிருக்கேன், பாலை சாப்பிடுனா. இன்ஃபேக்ட் நான் வெறும் பால் சாப்பிடவே மாட்டேன். சரி அக்காவுக்கு வருது பிரசாதம்னு சொல்லிட்டு அந்த பாலை சாப்பிட்டேன். வெண்ணெய் பிரசாதம் எல்லாருக்கும் கொடுத்தா. ஸோ அந்த சங்கல்பம் முடிச்சு கொடுத்த உடனே வெத்தலையில் வந்து அந்த வெண்ணெய் கொண்டா
இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு வாயை தரேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த வெண்ணையோடு அந்த வெத்தலை என் வாயில் போட்டாள். நான் வெண்ணையும் எனக்கு பிடிக்காது, வெண்ணையும் சாப்பிட மாட்டேன். பட் அதான் எங்கள் அக்காவோட பிரசாதம் சாப்பிட்டேன். திஸ் வாஸ் இன் ஆகஸ்ட், கோகுலாஷ்டமி முன்னாடி இந்த ஹோமம் நடக்கிறது. செப்டம்பர் ஐ கன்சீவ்ட். ஸோ இதை விட நான் என்ன ஒரு மிரக்கல், என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்ல முடியும். என் லைஃப்பில் நான் ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு குழந்தை எங்களுக்கு வேணும், எங்களுக்கு லைஃப்பில் நான் ஆசைப்பட்டதுக்கு ஷீ கேவ் மீ த பிளெஸிங் ஆஃப் மை சன். அண்ட் மை சன் வாஸ் born on June 9, 1993. அடுத்த வருஷம் அன்றைக்கி தான் இன்ஃபேக்ட் அக்கா ஷீ சைன் த டெம்பிள் ராமசாமி மாவோட சைன் பண்ணி அந்த வேலைகள்லாம் நடக்குது. ஸோ அன்றைக்கி தான் என் பையனும் பிறந்ததும் திருவோண நட்சத்திரத்தில். ஸோ அந்த பெருமானே எனக்கு அந்த கிருஷ்ணரே சொன்ன மாதிரி மந்தலாலாம் மீண்டும் தோன்றுவான் அந்த லெட்டரை நான் இன்னும் பத்திரமா வச்சுருக்கேன். தோன்றுவான் அப்படின்னு சொன்னது அதே பெருமாள் நட்சத்திரத்தில் என் பையன் பிறந்தது எங்களுக்கு பரம திருப்தி. இதை விட நான் லைஃப்பில் ஒரு பெரிய மிரக்கல், ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் கேட்கக்கூடாது. எனக்கு நடந்த ஒரு பெரிய மிரக்கல், பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இன் லைஃப் டு என்ஜாய் மை மதர்ஹுட். திஸ் இஸ் வாட் ஷி கேவ். அந்த குழந்தை இப்போ ரொம்ப நல்லா இருக்கான். அதே மாதிரி அவனோட லைஃப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவன் பிறந்ததுலேருந்து அம்பாள், இது யாருன்னு கேட்டாக்கா அந்த குழந்தைக்கு அப்போ அக்கான்னு சொன்னால் அப்படின்னு தெரியாது. அம்பாள், இது சுவாமி அம்பாள். ஸோ அம்பாள் அம்பாள்னு கூப்பிட்டு தான் அவன் ரொம்ப வருஷம் அவனுக்கு ஒரு விவரம் தெரிய வரைக்கும் அப்புறம் தான் அக்கான்னு சொல்ல ஆரம்பித்தான். ஸோ அம்பாள் அம்பாள்னு தான் அவன் இன்ஃபேக்ட் அக்காவை போயிட்டு அம்பாள் நீங்கள் வாங்க உட்காந்து ரொம்ப யூஸ் பி வெரி கேஷுவல் வித். நிறைய குழந்தைகள் அம்பாள்னு கூப்பிடுறோம், அத்தைன்னு கூப்பிட்டோம், பாட்டின்னு கூப்பிடுற குழந்தைகள். அந்த காலத்தில் இது எதுக்கு சொல்கிறேன்னா, சில்ட்ரன், இந்த குழந்தைகளுக்கு சின்ன வயசில் ஒரு வேல்யூ எஜுகேஷன், ஒரு குரு, ஒரு கடவுளை நம்ம காமிச்சு கொடுக்கும்பொழுது அந்த மாரல் ஃபியர்னு கூட சொல்ல மாட்டேன், ஒரு வழிகாட்டத்துக்கு ஒருத்தர் இருக்கா, நம்மளுக்கு அவள் இருக்கா, நம்மளை அவள் எப்பவும் பார்த்துட்டே இருக்கான் அப்படின்னு அந்த குழந்தைய தப்பான வழியில் போட்டுலேருந்து அவளை தடுக்க முடியும். நமக்கு எப்படி நம்ம அப்பா அம்மா சொல்லி வந்தாலும் அதுக்கப்புறம் எங்கள் அக்காவை பார்க்குறோம், நிறைய அந்த மாதிரி மகான்களை மீட் பண்ணுறோம். நம்ம அவள் தர்ஷன்லாம் பண்ணும்போது நம்ம கூட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நம்பிக்கை, நம்மளை பார்த்துக்கிறதுக்கு ஒரு இருக்கா, நம்ம எதுவும் கவலைப்பட வேண்டாம். ஏதாவது ஒரு தப்பான காரியம் நம்ம கண் வழி நடந்தால் கூட நம்ம அதில் போய் மாட்டிக்க மாட்டோம், நம்ம தப்பான வழியில் போக மாட்டோம். ஏன்னா அந்த குரு இருக்கா, நம்மளை பார்த்துட்டே இருக்கா, அந்த கடவுள் நம்மளை பார்த்துட்டே இருக்கான் அப்படிங்கிற ஒரு மாரல் ஃபியர் நம்ம மனசில் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் நான் என் பையனையும் சரி, எங்கள் கூட இருந்த மற்ற டிவோட்டிஸோட குழந்தைகளும் வளர்த்து பார்க்கும்பொழுது, இன்னைக்கு அந்த குழந்தைகள் நிலைமையில் இருக்கும்பொழுது பார்க்கறச்சே தே ஆர் லீடிங் அ வெரி குட் லைஃப். ஸோ அதுதான் நான் ரொம்ப ஐ எம் ஸோ ஹாப்பி. என்னோட இன்னொரு என்ன ஆசைன்னா, நிறைய பேர் வரணும். இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் நீங்களாம் கேட்கும் பொழுது, இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது, உங்களோட குழந்தைங்களும் சரி, நீங்களும் சரி, பிருந்தாவனத்தில் இப்போ நந்தனால கோயில் கட்டிக்கிற இடத்துல தான் அக்காவோட பிருந்தாவனம் இருக்குது. நீங்கள் வரணும். அங்கே வந்தாலே யூ வில் நோ ஹவு மச் ஷீ இஸ் தேர், லைவ் தேர், அலைவ் தேர், ப்ரெசன்ஸ், ஹவு மச் அந்த புவனராஜ கணபதியும் அந்த நந்தலாலாவும் காத்துன்னு இருக்கா நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கும். அக்கா அங்கே இருக்கா, பிரத்யட்சமாக ஷீ இஸ் டோல்ட் அஸ் ஐ எம் தேர், நான் உங்களோட பேசுவேன், நீங்கள் பேசுகிறது எனக்கு தெரியும், நான் உங்களோட பேசுவேன், நான் இங்கே இருக்கேன், உங்கள் குறைகளுக்கு நான் பதில் சொல்வேன் அப்படின்னு அக்கா சொல்லும்போது அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ஆசை. இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னாக்கா, லைக் மை ஹஸ்பண்ட் வாஸ் ஷிஃப்டிங் ஜாப்ஸ். ஸோ அதனால் அவர் கோயம்புத்தூரில் கொஞ்ச நாள் இருந்தோம், அப்புறம் பெங்களூரில் போனோம், அப்புறம் ராணிப்பேட்டில் போனோம். ஸோ எங்கே போனாலும் அக்காவுடைய ஒரு ஆக்டிவிட்டீஸ் எடுத்துகிட்டு போக முடிஞ்சது. ஸோ பெங்களூர்லேயும் என் அக்கா யூஸ் டு டேக் பார்ட் இன் லாட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னா, ராணிப்பேட்டில் வி ஸ்டார்டட் சத்யசாய் பாலிகா சங்கர். ஸோ அப்போது நிறைய கிட்டத்தட்ட ஒரு 100 குழந்தைகள் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் குரூப், செகண்ட் குரூப், தேர்ட் குரூப், நம்ம நிறைய குரூப்ஸ் குழந்தைகள் இருப்பாங்க. ஸோ நான் அப்போ அவங்க சுவாமி பற்றி பேசுவேன், அக்காவை பற்றியும் சொல்லுவேன். ஒன்ஸ் வி ஹேட் அன் எக்ஸிபிஷன் மாதிரி அங்கே ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஃபேமிலி இருந்தால், தேவர் வெரி கைண்ட் டு கிவ் தேர் ஹால், ஒரு பெரிய ஹால். அந்த ஹால் ரொம்ப ஒரு விசேஷமான ஹால். என்ன மகாபெரிவாலே அந்த குளத்தில் பிடிச்சி அங்கே தங்கியிருந்ததுனால அது அவ்வளோ ஒரு பெரியவா ஸ்பர்ஷம் பட்ட இடம்ன்றதுனால அந்த இடத்துலையும் இருக்கும். அதனாலேயும் ரொம்ப தெரியல, எங்களுக்கு பாலிகாஸ் கிளாஸும் நடக்க முடிஞ்சது. அக்கா அங்கே அந்த குழந்தைகளுக்கு தர்ஷனம் கொடுத்து இந்த குழந்தைகள் பண்ண அந்த ஆர்ட் ஒர்க், இந்த கிராஃப்ட், அந்த எக்ஸிபிஷனில் அவள் பண்ணியிருந்த டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் பார்த்துட்டு ஷி வாஸ் ஸோ ஹாப்பி. இந்த குழந்தைகளுக்கெல்லாம் அப்போ நாங்கள் பாட்டு சொல்லிக் கொடுப்போம். நான் என் ஃப்ரெண்ட் இன்ஃபேக்ட் சித்ரா கணேஷன், சங்கரி ஸ்ரீதர்னு 3 of us used to do a lot of work there. எதுக்கு சொல்ல வரேன்னா, எங்கே இருந்தாலுமே எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சத்சங்கத்தை கொடுத்து, அக்காவோட சத்சங்கத்தையும் சரி இந்த மாதிரி கொண்டு போய் அக்காவோட வேல்யூஸ், அக்காவோட காரியங்களை என்னால் பண்ண முடிஞ்சது. ஸோ அப்போ அந்த மாதிரி நடக்கும்பொழுது இந்த குழந்தைகள் பாடினான். ஸோ ஷீ வாஸ் ஸோ ராணிப்பேட் அப்போ ஒரு இண்டஸ்ட்ரியல் டவுன், அங்கே ரொம்ப எக்ஸ்போஷர் இல்லை.
ஸோ எங்களுக்கு நாங்கள் எங்கள் அக்கா கூட இருந்து தேவர சிட்டிஸ் சென்னையில் பெங்களூர்லாம் அந்த மாதிரி இருந்து வந்ததுனால we were able to share a lot of the work that we did with அக்கா. ஸோ பாட்டு சொல்லி கொடுக்குறதாகட்டும், இல்லை இந்த மாதிரி ஒரு வேல்யூ எஜுகேஷன், விதவிதமான விஷயங்கள் ஸ்லோகங்கள் சொல்லிக் கொடுத்து கதைகள் சொல்லி இந்த மாதிரி பண்ணி உங்களோட ஐடியாஸை அந்த வேல்யூவில் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தே யூஸ் டு டூ வெரி குட் ஒர்க், இன்டர்ஃபரன்ஸ் பண்ணி வைப்பா. ஸோ அக்கா வந்து அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான். அப்போ அந்த குழந்தைங்க அக்காவோட பர்சனலாக இந்த சான்ஸ் வந்து அந்த குழந்தைக்கு கிடச்சிருக்காரு. பிகாஸ் எங்கே சென்னைக்கு வரப்போகிறா, எங்கே பார்த்துட்டு போகிறா. when அக்கா கேம் டு ராணிபேட் we invited her and she came all the way. அந்த ஒரு சின்ன எங்களோட காலனிக்கு வந்து அந்த ஹாலில் வந்து அந்த குழந்தையோட உட்காந்து அந்த பாட்டெல்லாம் ரசித்து இந்த புக்கெல்லாம் பார்க்காத பாடுறேன். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். இந்த குழந்தைகளுக்குலாம் அவ்வளோ புதுகுணம். And the mothers were so happy. And then they all said we all want to come and see you in Chennai. ஒன்று அக்காவை இன்வைட் பண்ணாங்க. அப்போ ஒரு தீபமானான்னு சொல்லிட்டு அப்போ அக்கா ஃபண்ட் ரைசிங் மாதிரி 10,000 விளக்கு ஏற்கிறது டேபிள். ஒரு விளக்கில் ஒரு டேபிளில் 108 விளக்கு. ஸோ தீபமானாலும் இன்றைக்கும் நந்தலாலா கோயிலில் அது நடந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ வந்து சங்கல்பம் மாதிரி எடுத்து நீ வந்து ஒரு சங்கல்பம் எடுத்துக்கிறியா, அது மாதிரி மாதிரி 10,000 எடுக்கணும், நீங்கள் சொன்னீங்கன்னா நான் பண்ணுறேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ராணிப்பேட்லேயும் நாங்கள் வந்து இது மாதிரி சொல்ல ஆரம்பிச்சோம். யூ won't believe all of them contributed towards it and we had over எவ்வளோ கலெக்ட் பண்ணணுமோ அதுக்கும் மேலே எங்களுக்கு ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ 2 வேனில் இந்த பேரண்ட்ஸ் இந்த குழந்தைகள் அத்தனை பேரும் அழைச்சிட்டு சென்னைக்கு வந்து நாங்கள் அக்கா எங்களுக்கு ஸ்பெஷலாக அந்த கோவிலில் எங்களுக்கு தர்ஷன் கொடுத்து தங்க வச்சு எங்களுக்கு சாப்பாடு போட்டு அந்த பேஸ்மெண்ட் இன்னைக்கு நந்தலாலா கோவிலில் இருக்கிற பேஸ்மெண்ட்டில் ஷி கேவ் தர்ஷன், ஸ்பெஷல் தர்ஷன் டு த சில்ட்ரன் அண்ட் த பேரண்ட்ஸ் ஆல்சோ கொடுத்து அதே மாதிரி எங்களுக்கு அன்றைக்கி அந்த லஞ்சும் கொடுத்து சாயங்காலம் இந்த தீபமாலை அத்தனை பேரும் அந்த பேரண்ட்ஸ் குழந்தைகள் கிட்டத்தட்ட ஒரு 30 லேடிஸ் அண்ட் அபவுட் ஒரு 30 சில்ட்ரன் கிவர். ஸோ இத்தனை பேருக்கும் அங்கே அந்த தீபமாலா பண்ணி அன்றைக்கி நைட் நாங்கள் we were leaving back for Ranipet. She packed dinner for us. She packed dinner and made sure we reached home safe. இது எதுக்கு சொல்கிறேன்னா இன்னைக்கு these children who were with me for the Bal Vikas classes have all grown. And when those children suddenly ஒரு நாளைக்கு அந்த குழந்தை ஒரு பையன் ஃபோன் பண்ணி ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோன் பண்ணி ஆண்டி எனக்கு கல்யாணம், அக்காவோட பிளஸிங்ஸில் நீங்கள் சொல்லிக் கொடுத்த நல்ல விஷயத்தை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரோம், பால் விகாஸ் கிளாஸில் கட்டுனது எங்களுக்கு அக்காவோட பிளஸிங்ஸ் வேணும், ஸோ நீங்கள் கல்யாணத்துக்கு கட்டாயம் வரணும் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ அந்த சின்ன வயசில் நம்ம ஒரு விதை போடுறோம் அப்படின்னா அந்த விதை நிச்சயமாக வளர்ந்து பெரிய விருட்சமாக ஆகி ஒரு நல்ல காரியங்களை தான் பண்ணுவோம். எப்படி ஒரு மரம் வந்து மாமரம் வைக்கிறோம் அது மாம்பழம் தர மாதிரி இந்த ஒரு நல்ல வேல்யூ சிஸ்டம்ஸ் அந்த எஜுகேஷன் அந்த குழந்தைகளுக்கு நம்ம சரியான டைமில் கொடுக்கும்பொழுது நிச்சயமாக அது வளர்ந்து அந்த குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும். ஸோ ஒரு குரு ஒரு வழிகாட்டுதல் ஒரு மகானுடைய அசோசியேஷன் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா இத்தனை பேர் நாங்கள் ராணிப்பேட்டில் இருந்தபோது ஷீ யூஸ் மீ அஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் டு டூ தட். ஸோ அது நான் ரொம்ப ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக நான் நினைக்கிறேன். இதை நான் ஏன் இவ்வளோ தூரம் சொன்னேன் அப்படின்னா when my son actually we moved to Chennai, அக்கா வந்து என்னையும் பையனையும் சென்னைக்கு படிக்கிறதுக்கு போயிடுவோம்னு சொன்னால். ஸோ I was here till the 12th standard. 12th standard முடிக்கிற சமயத்தில் காலேஜ் அட்மிஷன் பார்க்கணும். ஸோ we were with her in Delhi for an anniversary. நானும் என் பையன் கூட இருந்தோம். அப்போ என்னை கூப்பிட்டு அவங்க புட்டபர்த்தியில் படிக்கவே புட்டபர்த்தி என் பையன்கிட்ட சொன்னால் நீ புட்டபர்த்தியில் படிச்சுன்னா ஹார்வர்டில் படித்த மாதிரி அப்படி சொன்னோம்னா நான் ஒரே ஒரு அப்ளிகேஷன் விவேகானந்தா காலேஜில் வாங்கியிருந்தேன். அவ்வளோதான். ஸோ 12th standard முடிச்சாச்சு. இது ஏப்ரல் மாதம் சொல்கிறாக்கா we had applied, I mean she told me in December and we had applied for the BA in Puttaparthi Satya Sai Institute of Higher Learning and this exam was in May, the second week of May. ஸோ இப்போது அந்த மாதிரி எங்கள்கிட்ட ப்ளஸ் பண்ணி நாங்கள் வந்துட்டோம். வந்த உடனே தான் சுவாமி சித்தியானார். ஸோ he was so upset. ஸோ இது அட்மிஷன் கிடைக்குமா அப்படின்னா அந்த எக்ஸாம் இஸ் கோயிங் டு பி டஃப். எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டோம். எக்ஸாம் எழுதி வந்தாச்சு. நாளைக்கு ரிசல்ட் வரப்போகுது. டுடே திஸ் இஸ் May 21st ரிசல்ட் வருது. 20th அன்னைக்கு he gets a message from the college saying you are admitted. இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா he used to அக்கா வந்து ஒரு ஜெய் கமிட்டின்னு போட்டிருந்தாங்க. அதாவது பாய்ஸ் ஆஃப் நந்தலாலா, the young boys, the children, all the boys used to go to the temple every Sunday for cleaning the temple. ஸோ அந்த மாதிரி போகும்போது என் பையனும் அதில் he was part of it for 11th 10th 11th 12th அதை பண்ணிட்டு இருந்தான். ஸோ இந்த குழந்தைகள்லாம் ஞாயிற்றுக்கிழமை எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் போய் மடியாக இருப்பா. சில குழந்தைகள் கர்ப்பகிரகத்துக்குள்ளே போச்சு வெங்காயம் பூண்டெல்லாம் சாப்பிட மாட்டான், 2 நாளும் சாப்பிட மாட்டான். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட அந்த ஒரு டிசிப்ளினும் கைங்கரியம் பண்ணணும் கோவிலில் அப்படின்னு சொல்லியிருந்தா. ஸோ இந்த பசங்கள்லாம் பண்ணுவான். ஸோ he was part of that. And there was an interview in after the written exam there was an
interview with the warden for my son also. ஸோ அவள் நீ என்ன சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுன்னு கேட்டப்போ இவன் சொல்லியிருக்கான், நான் க்ளீனிங் ஒர்க் பண்ணுவேன் டெம்பிளில். என்ன பண்ணுவேன்? ஹி வாஸ் குவைட் சர்ப்ரைஸ். இந்த இவன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான் என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அட்மிஷன் கிடச்சிது and we took blessings from Akka and we dropped him off in the college. ஸோ காலேஜுக்கு போயிட்டு ட்ராப் பண்ணிவிட்டு ஓரியன்டேஷன்லாம் ப்ரோக்ராம்லாம் முடிச்சுட்டு வந்த உடனே மை சன் டோல்டர்ஸ் வார்டன் என்கிட்ட என்ன தெரியுமாப்பா சொன்னேன், உனக்கு அட்மிஷன் ஏன் தெரியுமா கிடச்சிது? Because you said you do cleaning service activities in your temple. That is why we honored you with an admission in our college, which is very important, the service attitude. ஸோ அதுவும் அக்கா போட்ட ஒரு விதை தான் அவன் லைஃப்பில். அதுக்கப்புறம் அங்கே அந்த 5 வருஷம் அவன் படிச்சுட்டு he became a totally different person when he worked here and when he went abroad, the batch of the post-graduation that he studied, how he led his life and how responsible he became. The sealing of disciples நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப இந்த மாதிரி அக்கா வந்து இவ்வளோ தூரம் இந்த குழந்தைகளை கைட் பண்ணியிருக்கான். அதெல்லாம் தான் நான் சொல்கிறேன், நம்மளுக்கு இப்போ அக்கா ஃபிசிக்கலாக இல்லைங்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லை. ஷீ இஸ் ஸ்டில் டூயிங் வண்டர்ஸ் மிரக்கிள்ஸ் இன் ஃப்ரம் த பிருந்தாவன். அவளை நினச்சாலே அவள் நிச்சயமாக அவள் பண்ணுவோம். ஸோ டேக் யுவர் சில்ட்ரன், கோ டு த பிருந்தாவன், ரெகுலராக போவோம். உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கிறதோ நந்தலால போயிட்டு வாங்குவோம், பார்ட்டிசிபேட் இன் த ஃபங்க்ஷன்ஸ் தட் we do. Come and meditate in Vrindavan. You will definitely experience what all we have experienced so far, whether it is me or my son or other devotees and their children. Do come to Vrindavan, do seek her guidance. She will definitely guide you. And I think this is what is more important. எங்களுக்கு ஒரு நாங்கள் ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னு சொன்னால் உங்களை தான் நாங்கள் எங்கள் பிருந்தாவனத்துக்கு கூப்பிடுறோம், நந்தலால போயிட்டு சொல்கிறோம். வந்து come experience the divine presence of Akka and Nandalala and Govardhana. Thank you so much for